அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரிவு என்னும் வலி. அந்த வலியிலிருந்து எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு ஆழமான கடலில் இறங்குவதும் பிறன் அன்பிற்கு அடிமை ஆவதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னு பார்த்திங்கன்னா, ரெண்டுலேயுமே கரை சேர முடியாது. ஒரு ஆழமான கடலில் இறங்கினோன்னா என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தங்களோட அன்புக்கு அடிமையானாலும் நம்ம வந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு பிரிவு எப்போ வேணாலும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள பிரிவு, அதாவது காதலுக்குள்ள பிரிவு வருதுன்னா, அது குடும்ப சூழ்நிலையினால் பிரிவு வந்தால் அது ரெண்டு பேருக்கும் வலி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு விதமான வலி. இன்னொன்று பிரேக்கப், ஒருத்தங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விட்டுட்டு போகிறவங்களுக்கு வலி கிடையாது. ஏன்னா அவங்க வேறு ஆப்ஷன் பார்த்துட்டு தான் இவங்கள விட்டுட்டு போவாங்க. இப்போது அந்த இன்னொருத்தங்களுக்கு அது வலி எந்த அளவுக்கு இது பண்ணணுன்னா, அவங்க வாழ்கிற சிச்சுவேஷனை பொறுத்து. அதாவது அந்த லவ் பண்ணவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில், அதாவது அவங்கள என்றைக்குமே பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக வலியின் கொடுமை அதிகமாக இருக்கும். இவங்க இதுலேருந்து விடுபடணுன்னா என்ன பண்ணணுன்னா, அதாவது இவங்க பிடிச்ச விஷயத்தை பண்ணணும். இந்த இந்த லவ் எப்படின்னா, அந்த அன்பு ஒரே நாளில் வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் ஆழமான அன்பாக போகுது. அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில், அதாவது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஒரு விதை போடுறோம், அது முளைக்குது, செடியாக மாறுது, அப்புறம் பெரிய மரமாக மாறுது. அப்போது அந்த லேசாக அந்த தளிர் விட்டு இருக்கும்போது அந்த மரத்தை அதை பிடுங்கி எறியலாம், அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த அன்பும். ஆழமாக இல்லைன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த ஆழமான அன்பு சிறிதாக அவங்கள மனசுக்குள்ளே ஆழமாக போய் அந்த அன்பானது, ஆழமாக போன அன்பானது அது பிரியும் பொழுது அதிகப்படியான வலி, கண்டிப்பாக அந்த வலி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்களும் அவங்களும் போய் வந்த இடங்கள், போய் சாப்பிட்ட இடங்கள், அந்த இடங்களெல்லாம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க, மனவிட்டு பேசுங்க. அப்புறம் உட்காந்து நல்லா அழுதுருங்க. தனிமையில் உட்காந்து, உங்களுக்கு வேறு யார்கிட்டையும் ஷேர் பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா, நீங்கள் தனிமையில் போய் உட்காந்து நல்லா அழுது முடிச்சிருங்க. அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருக்கும், மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். இன்னொன்று அடுத்தபடியாக என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சமையல் ஏதாவது பண்ணி நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் தூக்கம் என்பது நல்லா தூங்குங்க. ஏன்னா இந்த பிரேக்கப் டைமில் தூக்கம் வராது, ஆனாலும் நீங்கள் தூங்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல புத்தகங்கள் வாங்கி படிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போய் வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த வலியிலிருந்து
விடுபட முடியும். ஒரே நாளில் எல்லாம் அந்த பிரேக்கப்பு வலி வந்து ஒரே நாளில் எல்லாம் குறைஞ்சிடாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரொம்ப நாள் பழகினவங்க விட்டு போகும்போது ரொம்ப வலி தான். அதை வந்து எந்த விதத்துலேயும் மாற்ற முடியாது. அது மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ரிலீவ் ஆகி வரணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பாட்டு பாடுறது, உங்களுக்கு நடனம், உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குதோ அதை மனசில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறம் உடற்பயிற்சி பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற வந்து மனம் வந்து ஒரு பக்குவப்படும். அந்த பக்குவப்பட்ட மனசில் வந்து திருப்பி யாராவது காயப்படுத்தணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நடக்காது. இந்த பிரிவினுடைய வலி வந்து ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைக்கு போகிற அளவில் இருக்கும். அந்த அவ்வளவு கொடுமையான வலியாக இருக்கும். அப்புறம் அது தற்கொலை முயற்சி, அது 1 மந்த் அப்படி இருக்கும். திருப்பி அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அதை விட இன்னொரு பர்சனை கடவுள் எப்படியாவது தர்றதுக்கு தான் அப்படி இது பண்ணார், அப்படின்னு பெட்டராக தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த வலியிலேருந்து விடுபடுங்க. திருப்பி அந்த வலியிலேருந்து விடுபட்டு நீங்கள் பழகினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து உங்கள் மனசை ஆழமாக காயப்படுத்த யாராலையுமே முடியாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வாங்க. பிரிவு என்பது கொடுமைதான். ஆனாலும் அந்த பிரிவிலிருந்து விடுபடக்கூடிய வழியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நினச்சி உங்கள் மனசை நீங்கள் தேற்றிக்கோங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.